கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஆம், ஆண்டவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஏசாயா 55:6 வாசிப்பது போல நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அனுக்கிரக காலத்திலே நமக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார். நமக்கு பதிலளிக்கிற ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பதிலளித்து பாதுகாக்கிறார். தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் பெரியவராய் நம் கூட இருக்கிறார். அவரையே நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதா நல்ல இயேசுவே, அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உண்மை நாங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம் எங்களுக்கு சமீபமாய் இருந்து பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி. உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். என்ன சூழ்நிலை வந்தாலும் உண்மை மட்டும் நோக்கி பார்க்க கிருபை தாரும். நீர் எங்கள் கூடவே இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமாய் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க. வேண்டிய கிருபையை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் இன்னும் மென்மேலும் நாங்கள் வளர அநேகருக்கு சாட்சியாக இருக்க கிருபைதாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.